இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வேதத்தின் ஒரு பகுதியை தியானிப்போம். பிலிப்பியர் 4 அதிகாரம் வசனம் 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் அநேக நேரங்கள் அநேக வேலைகளை நாம் நம்முடைய பலனை கொண்டு செய்கிறோம், அல்லது நம்முடைய ஞானத்தினால செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அநேக நேரங்கள் தோல்வியை சந்திக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். ஒரு காரியத்தை நாம் யோசிக்கணும். இந்த வசனம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நம்முடைய பலன் யார் என்று இந்த நாட்களில் நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒருவேளை நம்முடைய பலனை நாம் நம்முடைய ஞானம், நம்முடைய செல்வம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீர பலன் என்று நாம் நினைப்போமானால் நாம் அநேக நேரங்கள் தோல்வியை நிச்சயமாக சந்திக்க நேரிடும். ஆனால் ஒருவேளை என்னுடைய பலன் இந்த இயேசுவானவர் என்று நாம் நினைப்போமானால் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் செய்வதற்கு இந்த உலகத்தில் அவர் நமக்கு பலனை தருகிறார். பாவத்தை மேற்கொள்வதற்கு அவர் நமக்கு பலத்தை தருகிறார். இந்த உலகத்தின் அநேக வேலைகளை நாம் செய்ய முடியாது என்று நினைக்கும் பொழுது அதை செய்து முடிப்பதற்கான அவர் நமக்கு பலத்தையும் ஞானத்தையும் தருகிறவராக இருக்கிறார். இதெல்லாம் எனக்கு வேலை செய்யுமா, இதெல்லாம் நிச்சயமாக நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னா ஒரு 2 காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. முதலாவது, ஆழமான இருதயத்தில் விசுவாசிங்க, இந்த இயேசுதான் என்னுடைய பலன், இந்த இயேசுவினிடத்திலிருந்து எனக்கு பலன் வருகிறது என்று உங்களுடைய ஆழமான இருதயத்தில் விசுவாசிங்க. இரண்டாவது, அந்த தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு பலனை தாங்க, என்னுடைய இந்த வேலைகளை எல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு பலனை தாங்க, என்னுடைய படிப்புகளை எல்லாம் நான் முடிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு பலனை தாங்க, என்னுடைய குடும்ப பொறுப்புகளை நான் செய்து முடிக்க வேண்டுமே. ஆண்டவரே எனக்கு பலனை தாங்க, உம்முடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டுமே என்று நீங்கள் கேட்பீர்களானால் அவர் நிச்சயமாக அவர் உங்களுக்கு பரிபூரணமான பலனை அவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 2 காரியம். ஒன்று, ஆழமான இருதயத்தில் விசுவாசிங்க, இந்த இயேசுதான் நம்முடைய பலன் என்று. இரண்டாவது, அவரிடத்தில் கேளுங்க, அவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு பலனை தாங்க என்று. நிச்சயமாக அவர் உங்களுக்கு பலனை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை தியானிங்க, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு பலனை தந்து ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமேயானால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.